இந்த இடத்துல சொல்லி நம்ம மாட்டுப்புறாவே இருப்போம். நீ செய்ய மாட்டே. அப்பா அப்பா நானும் ஏற்கனவே இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டேன். ஒற்றுமையா செய்திருக்கிறோம். அப்பா அம்மாக்கும் அப்பாக்கும் நன்றி. ஆராரோ ஆரிரரோ அம்புலிக்க நேரி வரோ. இதே நிகழ்வுக்கு இரண்டாவது சர்ப்ரைஸ் வந்திருக்குது. எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, இப்படி எல்லாம் செய்வாங்களான்னு சொல்லி. ஒரே நிகழ்வுக்கு 2 சர்ப்ரைஸ் அனுப்பி இருக்காங்க. அவ்வளவுக்கு அன்பு கடந்த உறவுகள் இருக்க மகிழ்ச்சியா தான் இருக்குது. உங்களுக்காக இப்ப 2வது கதவு வந்திருக்குது. யார் அனுப்பி இருப்பாங்க பிள்ளைக்கு? அண்ணி. அண்ணியா? அண்ணின்ற பேர் சுரேகா. சரி, அதை விட வேற யாரா இருக்கலாம்? பிள்ளை பழைய வழி ஆரம்பமாயி யோசிக்கிறாங்க. சரி, அப்பாட்ட கேட்டு பாப்பா. அப்பா யார் அனுப்பியிருப்பாங்க பிள்ளைக்காக? தெரியலையா? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னவே தெரியலன்னு சொல்லிட்டீங்க. சரி, பஸ்ஸுக்கு நாங்க அப்பாண்ட கையில இருக்க கிஃப்ட வாங்கி கொள்வோம். உங்களுக்காகவே மறுபடியும் ப்ளவ் பொக்கே வந்திருக்குது. இந்த ப்ளவ் பொக்கேல என்ன ஸ்பெஷல்னு சொன்னா, உங்கள்ட்ட பேக்ரவுண்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி பிங்க் கலர்லயே பொக்கே செய்ய சொல்லி சொன்னவங்க. சோ இப்ப சொல்லுங்க, யார் ஆயிருக்கு இவ்வளவு தூரம் உங்களுக்காக யோசிச்சு அனுப்பி இருக்கிறாங்களே? சுரேகா. சுரேகாவா? சரி, அம்மா சொல்லுங்க. அம்மா அப்போ பேசாம இருந்தீங்க, இப்போ பேசாம இருந்தீங்க. யாரா இருக்கும் அம்மா? இந்த கிஃப்ட் வந்து இந்த இடத்துல இருந்தாங்க வந்திருக்கலாம், இல்ல வளர்ப்பு போல வெளிநாடுகள் இருந்தாங்க கூட அனுப்பி இருக்கலாம். யாரா இருக்கு பஸ்ஸுக்கு? சாரு சுரேகா. சாரியன் சுரேகா. யாரா அவங்க? தம்பி இந்த வைஃப். அதோட வேற யாரா இருக்கலாம்? சரி, மறுபடியும் பிரமதி கூடிய ஒரு கிஃப்ட் வந்திருக்குது. அதையும் அப்பாண்ட கையில இருந்து வாங்கிக் கொள்ளுங்க. இந்த கிஃப்ட் என்ன ஆயிருக்கும்? சரி, லப்பாண்ட கையில இருந்து வாங்கிக் கொள்ளுங்க. என்ன இருக்குன்னு சொல்லி நாங்களும் பார்ப்போம். மறுபடியும் தங்கம் தான் வந்திருக்கேன். சரி, இப்ப அப்பா சொல்லுங்க, உங்களோட சைட்ல இருந்து வந்திருந்தா யாரா இருக்கலாம்? ஏன்னா அம்மாண்ட சைட்ல இருந்து ஒரு கிஃப்ட் வந்துட்டு உங்களோட சைட்ல இருந்து வந்திருந்தா யாரா இருக்கலாம்? தம்பி வந்து அம்மா அப்பாண்ட பேர்ல நிறைய செய்திருக்கலாம். ஓகே, அதை விட வேற யாரா இருக்கலாம்? சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் இந்த இடத்துல நிக்கிறவங்க அனுப்பி இருந்தா யாரா இருக்கலாம்? இந்த இடத்துல சொல்லி நம்ம மாட்டுப்புறாவே இருப்போம். இருந்தாலும் இந்த ஒரு மகிழ்வான தருணத்தோட நீங்க யாரை கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொல்ல இருக்கிறதுக்காக இந்த கிஃப்டே வந்திருக்கு. அவங்க கரெக்டா நீங்க சொல்லி ஆகணும் யாரா இருக்கலாம்னு சொல்லி. நீ செய்ய மாட்டே. யாரா இருக்கலாம்? சரி, அம்மா சொல்லுங்க பையங்களா, இந்த கிஃப்ட் எல்லாம் பிள்ளைக்காக யார் அனுப்பியிருப்பாங்க? அப்பா அவங்களோட பேர் மகேஸ்வராஜா மகேஸ்வரி. சரி, அப்ப உங்களோட சைட்ல உங்களோட ஃபேமிலி அனுப்பினோடியா நைஸா அப்படியே அவட்ட சைட்ல தள்ளி வரைக்கும் அவட்ட ஃபேமிலியா இருக்குமான்னு சொல்லி அப்படியா? அப்படி இல்ல, அப்படிதான் இருக்கலாம். சரி, இந்த கிஃப்ட வந்து பிள்ளைக்காக அப்பாண்ட அம்மா அப்பா அனுப்பி அப்பம்மா அப்பா அனுப்பி இருக்காங்க. ஸ்ரீலங்கால இருந்து கொண்டு அவங்களுடைய கிஃப்ட் வந்து இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி, அது முக்கியமா இந்த நகைய வந்து அவருடைய மகன், அதாவது நீங்க இந்தியன் சொல்லக்கூடிய அப்பா தான் அவருக்கு போட்டு விடுவாங்கன்னு சொல்லி கூட கேட்டுக்கிறாங்க. எனக்கு எங்க அப்பா அம்மாவை விட தாத்தா தான் ரொம்ப பிடிக்கும். குட்டிங்களா? நீ எனக்கு சாமி, இந்த பூமி அட எல்லாம் நீதானே. மோ சிரிப்பு போதும் நீ கேட்டாய் உசுர தாரே. சரி, ஸ்ரீலங்காவில இருந்தாலும் மறுபடியும் தங்கம் தான் கிஃப்டா வந்திருக்குது. எங்களுக்கே மகிழ்ச்சியா இருக்குது. அப்பாண்ட சைட்டும் அம்மாண்ட சைட்டும் பிள்ளைக்காக விட்டு கொடுக்காம கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க. அங்க இருந்து வந்து எதிர்பார்த்தீங்களா? ஒற்றுமையா செய்திருக்கிறோம். ஒற்றுமையா இருக்காங்க. கலைச்சி பேசினாங்களோ தெரியாது, ஆனா ஒற்றுமையா வந்திருக்குது. 2 சைடும் ஈடுபட்டு வந்திருக்குது. சரி, இந்த கிஃப்ட் அனுப்பினாங்க, என்ன சொல்ல போறீங்க பிள்ளை? அப்பா அம்மாக்கும் அப்பாக்கும் நன்றி.
சரி, இப்ப அப்பா சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க ஸ்பெஷலா அவங்களுக்காக? நான் ஏற்கனவே அவ இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டேன். ஓகே. சரி, அம்மா சொல்லுங்க, இந்த இடத்துல அவங்களுக்கு ஸ்பெஷலா என்ன சொல்ல போறீங்க? நன்றியும் சொல்லலாம். கவலைப்படுறதுக்காக இல்ல, இந்த இடத்துல நீங்க மகிழ்வா இருக்கணும். தாங்க இந்த இடத்துல இல்லாட்டாலும் பிள்ளைகளுக்குரிய கடமை பொறுப்புகளை சரிவர செய்யறதுக்கு தாங்கள் எப்பவுமே இருப்பவன்னு சொல்லி நினைவு கூர்ந்துதான் இந்த கிட்ட அனுப்பி இருக்காங்க. எனவே இப்ப இருக்கிற மகிழ்ச்சியோட காலங்களும் வாழ வாழ்த்துக்கள். அதே நேரத்துல இந்த பிள்ளை எதிர்காலத்துல சிறந்த முறையில வாழ்றதுக்கு அப்பப்பா சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைசிங் சார்பாகவும் லப்பான் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். நன்றி.